வைணவத்தை நன்கு வளர்ப்பதன் பொருட்டு அவதரித்த ஆச்சாரியர்களுக்குள்ளே ஜெகதாச்சாரியரான நம்பிள்ளை மிகச் சிறந்தவர் ஆவார். நம்பூர் வரதாச்சாரியர் என்கிற திருநாமம் வாய்க்கப் பெற்றிருந்தவரான இந்த மகாச்சாரியர் தம்முடைய ஆச்சாரியரான நஞ்சியராலே ஆதரத்தோடும் விஞ்சிய அன்பினோடும் நம்பிள்ளை என்று அழைக்கப்பட்டார். அன்று தொடங்கி நாளைக்கும் நம்பிள்ளை என்றே நம்மவர்களால் அழைக்கப்படுகிறார், சொல்லப்படுகிறார் இந்த மகாச்சாரியர். சம்பிரதாய விஷயங்களை நன்கு கற்று அவற்றை காதலுடன் பிறருக்கு கற்பித்தும் தம்முடைய காலத்தை கழித்த பெருந்தகையாவார் இவர். முற்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களையும் அதிகரித்து பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு உடலாக நியாய மீமாம்சைகளையும் அதிகரித்து போதுபோக்கும் அருளிச் செயலிலேயாம்படி பிள்ளையைப் போலே அதிகரிப்பிக்க வல்லவனையிரே ஒருத்தன் என்பது என்கிற பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியான சூக்திகள், ஸ்ரீசூக்திகள் நம்பிள்ளையனுடைய வைபவத்தை நமக்கு உணர்த்துகின்றன. திருமங்கை மன்னனுடைய திருவவதாரம் என போற்றப்படுகிறார் இவர். யஜ்ஜிஹ்வாக்ர விஷால ரங்கரசிகா வாணி பிரவீணாநிஷம் நிருத்யந்தி திரவிடாரிய சம்ஸ்கிருதவபுஹு தத்தே கவீனாம் பிரியம் லோகாரியः கலிவைரிதாச குருரிதி அந்யாபிதானஸ்ஸமே குறியாதுத்தரவீதி கிருஷ்ண மகிதாச்சாரியः கலா சம்பதம். அதாவது, கலைகளில் தேர்ந்தவளான சரஸ்வதி அவள் நாட்டியமாட வேண்டும் என்று ஆசை கொண்டாளாம். நாட்டியமாடுவதற்காக விஷாலமான நாட்டிய சாலை, அரங்கம் எங்கு கிடைக்கும் என்று தேடலானாள். அரங்கத்தில், அதாவது திருவரங்கத்தில், நம்பிள்ளையினுடைய நாக்கின் நுனியாகிற அரங்கம் அது விஷாலமானது என்று அறிந்தாள். ஏற்கனவே தமிழ்மறை வளர்த்த வைதிக பெரியோர்களால் அவளுடைய ஸ்வரூபம் நன்கு திருத்தப்பட்டிருந்தது. அதாவது, கலைகள் தூய்மை பெற்றன என்றபடி ஆச்சாரியர்கள் கலைகளை ரட்சித்து நற்கலைகளாக்கினர். அந்தமிழால் நற்கலைகள் என்றார் மாமுனிகளும். அப்படிப்பட்ட வாணி, அதாவது சரஸ்வதி, நம்பிள்ளையினுடைய நாவில் அனவரதமும் நாட்டியமாடுகின்றாள். வரதன்னா, அதாவது நம்பூர் வரதாச்சாரியருங்கிறது தானே நம்பிள்ளையினுடைய திருநாமம். வரதன்னா, அதாவது நம்பிள்ளையின் நாக்கு, அதில் அனவரதம் நான் என்கிறாள் சரஸ்வதி. அப்படி நம்பிள்ளையினுடைய நாவிலிருந்து புறப்பட்டு ஆழ்வார்களாகிற கவிகளுக்கு ஆனந்தத்தை அவள் உண்டு பண்ணுகிறாள் என்று லோகாச்சாரிய பஞ்சாசத்து என்கிற நூல் பேசும். பெரிய பெருமாள் அர்ச்சாசமாதியை குலைத்து கொண்டு பலகணி வழியாக பார்த்தபோது திருவிளக்கு பிச்சன் தடுத்ததாக ஐதிஹ்யம் உள்ளது. இது நம்பிள்ளையினுடைய நற்பெருமைக்குச் சான்று. இன்று தொடங்கி நம்பிள்ளையினுடைய உற்சவம் சீரும் சிறப்புமாக 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. அப்படி கொண்டாடப்படுகிற இந்த வேளையிலே அவருடைய பெருமைகளிலே சிலவற்றை அனுபவிப்பிக்கலாம்ங்கிற எண்ணத்தோடே இந்த வார்த்தைகளை அடியேன் விண்ணப்பித்து கொண்டேன். அடியேன் சத்த பெறுவதற்காக இந்த வார்த்தைகளை விண்ணப்பித்தேன். குத்தங்குறைகளை பெரியோர் பொறுத்தருள பிரார்த்தனை. நம்பிள்ளையினுடைய இன்னருள் எல்லோருக்கும் எப்பொழுதும் ஏற்படுவதாக. திருவரங்கமாகிற தலைமை திருப்பதி சிறப்புடைய மறையவருவாழ் திருவரங்கம் என்று பெரியாழ்வாரால் கொண்டாடப்படுகிறது. திருவரங்கத்திற்கு எண்ணிலாத பெருமைகள் பல உண்டாயினும் ஆழ்வாராச்சாரியர்களாலே ஆதரிக்கப்பட்டமை, தொழப்பட்டமை என்பதொன்றே அந்த திவ்யதேசத்திற்கு தலையாய பெருமையாகும். ஆழ்வாராச்சாரியர்கள் திருவரங்கநாதனை தங்களுடைய உயிராகவே எண்ணி இருப்பர்கள். திருவரங்கனும் அப்படியே. இதுவே காரணமாக அப்பெரியவர்கள் சிறப்புடைய மறையவர்கள் என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறார்கள். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதிற் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பனூர் மறைப்பெருந்தீ வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர் திருவரங்கம் என்பதுவே என்பது பெரியாழ்வார் திருமொழியில்
4ஆம் பத்து 8ஆம் திருமொழியில் 2ஆம் பாட்டு. அப்பாசுரத்திற்கான திருவாய்மொழிப்பிள்ளை வியாக்கியானத்தில் சிறப்புடைய மறையவர் என்பதற்கு சிறப்பான விளக்கம் ஒன்று அருளப்பட்டுள்ளது. மறையவர் என்றால் யார்? யாரை நாம் மறையவர் என்கிறோம்? அதனை முன்னம் காணலாம். மறைகளை, அதாவது வேதாந்தங்களை செல்வமாக பெற்றவர்கள் மறையவர்கள். அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திர மறைப்பொருளாம் 4000 பொருளாம் நம்பெருமாளை மறையாத, அதாவது அழியாத செல்வமாக பெற்றவர்கள் எவர்களோ அவர்களே மறையவர்கள் ஆவார்கள். திருவரங்கம் திருப்பதியே இருப்பாகப் பெற்ற ஆச்சாரியர்களே இங்கே மறையவர்கள். அவர்களுக்குண்டான சிறப்பு யாதெனின் வளர்த்ததனால் பயன்பெற்றுச் சிறப்புடைமை அதுவே ஆகும். நல்ல சீடர்களை பெற்றிருப்பதே மறையவர்களுக்குச் சிறப்பாகும். எம்பெருமானார் பிள்ளானையும் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரையும் கனத்த அன்பினாலே ஆதரித்து அபிமானித்திருப்பர். அவ்வாறே பெரிய நம்பி தொடக்கமான பஞ்சாச்சாரியர்கள் ராமானுஜரை எப்பேற்பட்ட சீடர் நமக்கு வாய்த்திருக்கிறார் என்று எண்ணி புலகாங்கிதமடைந்து நோக்குவர்கள். நம்பிள்ளையை எண்ணும் போதெல்லாம் இன்பமுத்திருப்பர் நஞ்சீயர். அதேபோல லோகாச்சாரியர் என்கிற தம்முடைய ஆச்சாரியரான நம்பிள்ளை திருநாமத்தை ஆதரித்து தம்முடைய மன்னு புகழ் மைந்தர்க்குச் சாற்றினவரான வடக்கு திருவீதி பிள்ளை சிஷ்யராகவும் புத்திரராகவும் விளங்கும் அன்ன புகழ் முடும்பை அண்ணலினை, அதாவது பிள்ளைலோகாச்சாரியரை பெற்ற வைபவத்தினால் வரும் புகரினால் தேஜஸினால் சிறப்பு பெற்றிருப்பர். பிள்ளையினால் புகார் வரப்பெற்ற பெற்றோர் அநேகர் உளர். பிள்ளையினால், அதாவது பிள்ளை உலகாரியனால் புகர் வரப்பெற்ற பெருமை வடக்கு திருவீதி பிள்ளை ஒருவருக்கேயாம். அந்த வடக்கு திருவீதி பிள்ளையையும் மற்றொரு கண்ணரான பெரியவாச்சான் பிள்ளையையும் சீடர்களாகப் பெற்று வையமிதனில் வாழ்ச்சி பெற்ற வைபவத்தை உடையவரான நம்பிள்ளை அவருடைய நற்றாள் போற்று. ஸ்வஸ்வரூபத்துக்கு சீமா ததீய சேஷத்துவம், பரஸ்வரூபத்துக்கு சீமா அர்ச்சாவதாரம், விரோதிஸ்வரூபத்துக்கு சீமா அகங்கார மமகாரங்கள், உபாயஸ்வரூபத்துக்கு சீமா பகவத் கிருபை, உபேயத்துக்கு சீமா பகவன் முகோல்லாசம் என்று நம்பிள்ளை என்றொரு வார்த்தை வார்த்தாமாலை என்கிற நூலில் நமக்கு காண கிடைக்கிறது. அர்த்த பஞ்சகத்தின் அரும்பொருள்களை மேற்கண்ட வார்த்தை நமக்கு நன்கு விவரித்து சொல்லுகிறது. ஸ்வஸ்வரூப, பரஸ்வரூப, உபாயஸ்வரூப, விரோதிஸ்வரூப பல ஸ்வரூபங்களையே அர்த்த பஞ்சகம் என்று வழங்குவர் பெரியோர். மிக்க விரநிலையும் மெய்யாமுயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் என்று அர்த்த பஞ்சகத்தை திருவாய்மொழி தனியன்களில் ஒன்று விளக்குவதையும் நாம் அறிந்தே இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்வரூபத்துக்கும் சீமாபூமி என்றொன்று உண்டு. தமிழில் எல்லை நிலம் என்கிறோம், ஆங்கிலத்தில் பவுண்டரி என்று சொல்கிறோமே, அதுதான். ஸ்வஸ்வரூபம் என்றால் ஆன்மாவின் தன்மை. அதன் சீமாபூமி, அதாவது எல்லை நிலம் என்றால் ஆன்மாவினுடைய தன்மையை, அதன் இயல்பை இதற்கு மேல் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது என்கிற நிலை. ஆன்மாவினுடைய தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நாம் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதன் தன்மையையும் அதற்கு பிற்பாடு அவ்வான்மாவின் தன்மையின் எல்லை நிலத்தையும் அறியலாம். முதலில் ஆன்மா என்றால் என்ன என்று அறிவோம் வாருங்கள். ஆன்மா நம் உடலில் உள்ள ஜீவன். அவன் அழிவற்றவன், எப்போதும் இருப்பவன். உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழிவில்லாதது, நித்தியமானது. பிரம்மசூத்திரத்தில் ஆத்மாதிகரணம் என்னும் பகுதி ஆன்மாவை பற்றிய நல்லறிவை நமக்கு நல்குகிறது. நாத்மா ஸ்ருதேகே நித்யத்வாச்ச தாப்யஹா என்கிற சூத்திரம் இந்த ஆத்மா ஒருபோதும் புதிதாக உண்டாவதில்லை என்றும் ஸ்ருதி அப்படி சொல்லுகிறது என்றும்
அந்த ஸ்ருதியினாலேயே, அதாவது வேதங்களினாலேயே ஆத்மா நித்தியமானது என்று தேறுகின்றதாகவும் உரைக்கிறது. அங்கனம் உற்பத்தி, அதாவது தோற்றம் இல்லாதவனான ஆத்மா ஞானத்தை உடையவனாகவே வேதங்களினால் ஓதப்படுகிறான். ஜீவன் அறிவாகவும் அறிவாகிற குணத்தை உடையவனாகவும் விளங்குகிறான். ஞோதையேவ என்கிற சூத்திரம் இந்த அர்த்தத்தை நமக்கு சொல்லுகிறது. அப்படி அறிவு, அதாவது ஞானம் முதலானவற்றால் பூரணனான இந்த ஆத்மா பகவானுக்கே அடிமைப்பட்டவன் என்று அறிவதே பூரண நல்லறிவாம். பகவானுக்கு அடிமைப்பட்டவன் பகவானுக்கே அடிமைப்பட்டவன் என்ற போதே அவன் அடியார்களுக்கும் அடிமை என்பது குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. ததீயர்கள்னு சொன்னால் அடியவர்கள், சேஷத்துவம் அடிமைப்பட்டிருக்கை. ஆக அடியவர்களுக்கு ஆட்பட்டிருக்கையே, அடிமைப்பட்டிருக்கையே ஸ்வஸ்வரூபத்தின் எல்ல நிலம் என்று பிரமாணங்கள் மற்றும் பூர்வர்களின் வழி நின்று அருளுகிறார் நம்பிள்ளை. அடுத்து எம்பெருமானுடைய தன்மைக்குச் சேர உண்டான நிலைகளுக்குள்ளே அவற்றின் எல்ல நிலமாகிற பெருமை அர்ச்சாவதாரத்திற்கே உண்டு என்கிறார். அதற்கும் மேலே தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை என்றொன்றுண்டே. அறிவின்மை, அதாவது அஞ்ஞானம், அனாதி கர்மம், வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம், இந்த உலகத்தோடுண்டான தொடர்பு என இவை யாவும் இந்த ஜீவன் பரமனை அடைய தடையாகும். அப்படிப்பட்ட தடைகளுக்கு எது எல்ல நிலம்? நான், எனது என்கிற எண்ணங்கள் இருக்கிறதே, இந்த விரோதி வர்க்கத்திற்கு அவைகளே எல்ல நிலங்களாம். அனாத்மனி ஆத்ம புத்திரியா அஸ்வே ஸ்வமிதி யாமதிஹி என்று சொல்லுவார்கள். தேகம் முதலானவற்றை தானாக எண்ணுகையும் தன்னதல்லாதவற்றை தன்னுடையதாக எண்ணுகையும் அறிவின்மையின் காரியங்களாகும். உபாயஸ்வரூபம்னு வந்தால் பகவானுடைய நிர்ஹேதுகமான கிருபை, அதுவே எல்ல நிலம். அதற்கடுத்தது கடைசி உபேயஸ்வரூபம், பலஸ்வரூபம், புருஷார்த்தஸ்வரூபம் அப்படின்னெல்லாம் சொல்லுவார்கள். அதனுடைய எல்ல நிலம் என்ன அப்படின்னால், நாம் செய்கிற கைங்கரியத்தினால் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு புன்சிரிப்பு உண்டாகுமே, அவனுடைய திருமுக மலர்த்தின்னு சொல்லுகிறோமே, அதுதான் உபேயத்தினுடைய எல்ல நிலம் என்று இவ்வாறு நம்பிள்ளை காட்டி அருளுகிறார். நாமும் நம்பிள்ளைக்கான அடிமைகள் செய்து அவருடைய முகமலர்த்தியே நமக்கு பேரு, பெரும் பேரு, பெறாப்பேரு என்கிற உறுதிப்பாட்டுடன் வாழ்வோமாக. ஸ்வஸ்வரூபத்துக்கு சீமா ததீய சேஷத்துவம், பரஸ்வரூபத்துக்கு சீமா அர்ச்சாவதாரம், விரோதிஸ்வரூபத்துக்கு சீமா அகங்கார மமகாரங்கள், உபாயஸ்வரூபத்துக்கு சீமா பகவத் கிருபை, உபேயத்துக்கு சீமா பகவன் முகோல்லாசம் என்று நம்பிள்ளை என்றொரு வார்த்தை வார்த்தாமாலை என்கிற நூலில் நமக்கு காண கிடைக்கிறது. அர்த்த பஞ்சகத்தின் அரும்பொருள்களை மேற்கண்ட வார்த்தை நமக்கு நன்கு விவரித்து சொல்லுகிறது. ஸ்வஸ்வரூப, பரஸ்வரூப, உபாயஸ்வரூப, விரோதிஸ்வரூப, பலஸ்வரூபங்களையே அர்த்த பஞ்சகம் என்று வழங்குவர் பெரியோர். மிக்க விரநிலையும் மெய்யாமுயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் என்று அர்த்த பஞ்சகத்தை திருவாய்மொழி தனியன்களில் ஒன்று விளக்குவதையும் நாம் அறிந்தே இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்வரூபத்துக்கும் சீமாபூமி என்றொன்று உண்டு. தமிழில் எல்லை நிலம் என்கிறோம், ஆங்கிலத்தில் பவுண்டரி என்று சொல்கிறோமே, அதுதான். ஸ்வஸ்வரூபம் என்றால் ஆன்மாவின் தன்மை, அதன் சீமாபூமி அதாவது எல்லை நிலம் என்றால் ஆன்மாவினுடைய தன்மையை, அதன் இயல்பை இதற்கு மேல் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது என்கிற நிலை. ஆன்மாவினுடைய தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நாம் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதன் தன்மையையும், அதற்கு பிற்பாடு அவ்வான்மாவின் தன்மையின் எல்ல நிலத்தையும் அறியலாம். முதலில் ஆன்மா என்றால் என்ன என்று அறிவோம் வாருங்கள். ஆன்மா நம் உடலில் உள்ள ஜீவன். அவன் அழிவற்றவன், எப்போதும் இருப்பவன்,
உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழிவில்லாதது, நித்தியமானது. பிரம்மசூத்திரத்தில் ஆத்மாதிகரணம் என்னும் பகுதி ஆன்மாவை பற்றிய நல்லறிவை நமக்கு நல்குகிறது. நாத்மா ஸ்ருதேகே நித்யத்வாச்ச தாப்யஹா என்கிற சூத்திரம் இந்த ஆத்மா ஒருபோதும் புதிதாக உண்டாவதில்லை என்றும் ஸ்ருதி அப்படி சொல்லுகிறது என்றும், அந்த ஸ்ருதியினாலேயே, அதாவது வேதங்களினாலேயே ஆத்மா நித்தியமானது என்று தேறுகின்றதாகவும் உரைக்கிறது. அங்கனம் உற்பத்தி, அதாவது தோற்றம் இல்லாதவனான ஆத்மா ஞானத்தை உடையவனாகவே வேதங்களினால் ஓதப்படுகிறான். ஜீவன் அறிவாகவும் அறிவாகிற குணத்தை உடையவனாகவும் விளங்குகிறான். ஞோதையேவ என்கிற சூத்திரம் இந்த அர்த்தத்தை நமக்கு சொல்லுகிறது. அப்படி அறிவு, அதாவது ஞானம் முதலானவற்றால் பூரணனான இந்த ஆத்மா பகவானுக்கே அடிமைப்பட்டவன் என்று அறிவதே பூரண நல்லறிவாம். பகவானுக்கு அடிமைப்பட்டவன் பகவானுக்கே அடிமைப்பட்டவன் என்ற போதே அவன் அடியார்களுக்கும் அடிமை என்பது குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. ததீயர்கள்னு சொன்னால் அடியவர்கள். சேஷத்துவம் அடிமைப்பட்டிருக்கை. ஆக அடியவர்களுக்கு ஆட்பட்டிருக்கையே, அடிமைப்பட்டிருக்கையே ஸ்வஸ்வரூபத்தின் எல்ல நிலம் என்று பிரமாணங்கள் மற்றும் பூர்வர்களின் வழி நின்று அருளுகிறார் நம்பிள்ளை. அடுத்து எம்பெருமானுடைய தன்மைக்குச் சேர உண்டான நிலைகளுக்குள்ளே அவற்றின் எல்ல நிலமாகிற பெருமை அர்ச்சாவதாரத்திற்கே உண்டு என்கிறார். அதற்கும் மேலே தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை என்றொன்றுண்டே. அறிவின்மை, அதாவது அஜ்ஞானம், அனாதி கர்மம், வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம், இந்த உலகத்தோடுண்டான தொடர்பு என இவை யாவும் இந்த ஜீவன் பரமனை அடைய தடையாகும். அப்படிப்பட்ட தடைகளுக்கு எது எல்ல நிலம்? நான், எனது என்கிற எண்ணங்கள் இருக்கிறதே, இந்த விரோதி வர்க்கத்திற்கு அவைகளே எல்ல நிலங்களாம். அனாத்மனி ஆத்ம புத்திரியா அஸ்வே ஸ்வமிதி யாமதிஹி என்று சொல்லுவர்கள். தேகம் முதலானவற்றை தானாக எண்ணுகையும் தன்னதல்லாதவற்றை தன்னுடையதாக எண்ணுகையும் அறிவின்மையின் காரியங்களாகும். உபாயஸ்வரூபம்னு வந்தால் பகவானுடைய நிர்ஹேதுகமான கிருபை, அதுவே எல்ல நிலம். அதற்கடுத்தது கடைசி உபேயஸ்வரூபம், பலஸ்வரூபம், புருஷார்த்தஸ்வரூபம் அப்படின்னெல்லாம் சொல்லுவார்கள். அதனுடைய எல்ல நிலம் என்ன அப்படின்னால், நாம் செய்கிற கைங்கரியத்தினால் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு புன்சிரிப்பு உண்டாகுமே, அவனுடைய திருமுக மலர்த்தின்னு சொல்லுகிறோமே, அதுதான் உபேயத்தினுடைய எல்ல நிலம் என்று இவ்வாறு நம்பிள்ளை காட்டி அருளுகிறார். நாமும் நம்பிள்ளைக்கான அடிமைகள் செய்து அவருடைய முகமலர்த்தியே நமக்கு பேரு, பெரும்பேறு, பெறாப்பேறு என்கிற உறுதிப்பாட்டுடன் வாழ்வோமாக. நம்பிள்ளை திருவடிகளையே சரணம். நம்பிள்ளை எழுந்தருளியிருந்த காலத்திலேயே அந்த திருவரங்கத்திலேயே நடுவிற் திருவீதி பிள்ள பட்டர் என்கிற பெரியவரும் எழுந்தருளி இருந்தார். கூரத்தாழ்வானுடைய திருவம்சத்திலே தோன்றியவர், பராசர பட்டருடைய திருப்பேரனார் என்கிற ஏத்தம் மிக்கவர் நடுவிற் திருவீதி பிள்ள பட்டர். அவருக்கு வாக்விஜய பட்டர் என்றும் திருநாமம் உண்டு. நடுவிற் திருவீதியில் வசித்து வந்தபடியால், எழுந்தருளியிருந்தபடியால் நடுவிற் திருவீதி பிள்ள பட்டர் என்று அவர் அழைக்கப்படலானார். மேதாவி, உயர்ந்த குலத்திலே தோன்றியவர், மெத்த படித்தவர். ஆனால் அந்த நாளிலே பலரும் நம்பிள்ளையையே ஆசிரயித்தார்கள். நம்பிள்ளையுடைய காலக்ஷேப கோஷ்டியிலேயே பலரும் அன்வைத்திருந்தார்கள். இது நடுவிற் திருவீதி பிள்ள பட்டருக்கு சிறிது மன வருத்தத்தை தந்தது. நாமும் தான் நன்றாக படித்திருக்கிறோம், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குகிறோம். ஆனால் நம்மை ஆதரிப்பவர்கள் சிற்சிலரே. நம்பிள்ளையை மட்டும் பலரும் ஆதரிக்கிறார்களே என்று அவர் கருதலானார்.
நாளடைவில் நம்பிள்ளையினிடத்திலே அவருக்கு அசூயையும் ஏற்பட்டது. உயர்ந்த குலத்திலே தோன்றியவர்கள் இங்கனம் நடந்து கொள்வார்களா? அவர்களுக்கு அசூயை முதலான தீய குணங்கள் உண்டாகுமா என்றெல்லாம் கேள்விகள் எழக்கூடும். இவை அனைத்தும் எம்பெருமானுடைய லீலைகள். நன்றாக கவனித்து பாருங்கள். அக்ரூரர் எத்தனை சிறந்த பக்தர், அக்ரூராழ்வான் அப்படின்னு அவரை கொண்டாடுகிறோம். ஜாம்பவான் அவர் எத்தனை சிறந்தவர். ஸ்ரீராமாயணத்திலே அனுமனை அனுமனாக்கி அழகு பார்த்தவர் ஜாம்பவான். ராமனுடைய மிகச்சிறந்த பக்தர். ஆனால் அந்த அக்ரூரரும் சரி ஜாம்பவானும் சரி கண்ணனோடே சண்டையிட்டார்கள் என்றும் பார்க்கிறோம். மிகச்சிறந்த பாகவதர்கள் பகவானோடு எதிரம்பு கோத்து நின்றார்கள். கைகேயி ராமனிடத்திலே அதிகமான அன்பை வைத்திருந்தவள்தான். ஓரிடத்திலே அவள் சொல்லுகிறாள், யாரேனும் என்னிடத்திலே வந்து உன் பிள்ளை என்று ஆரம்பித்து பேசினால் எனக்கு பரதன் நினைவு வந்ததே கிடையாது. உன் பிள்ளை என்று என்னிடத்திலே சொல்லப்பட்ட போதெல்லாம் நான் ராமனையே எண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவள் ஒரு கணத்திலே ராமனை வெறுக்கத் தொடங்கினாள். ராமனை வனத்திற்கு அனுப்பினாள். அப்போ இது எல்லாமே பகவானுடைய லீலைங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. யுத்தம் பண்ணுகிறேன்னுட்டு யுத்த பூமிக்கு வந்துட்டான் அர்ஜுனன். அங்கு வந்த பிற்பாடு யுத்தம் செய்ய மாட்டேன் என்னான். ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு செவியுற்ற உடனே தான் கழுத்திலே அணிந்திருந்த விலையுயர்ந்த மாலையை கூனிக்கு பரிசளித்தாள் கைகேயி. ஆனால் சிறிது நேரத்திலேயே அவள் மனம் மாறிவிட்டது. இதெல்லாம் எதனாலே அப்படின்னால், கைகேயினுடைய மனசு மாறினாத்தானே ராமாயணம்ங்கிற அந்த உயர்ந்த காவியம் நமக்கு கிடைக்கக்கூடும். ராமனுடைய பெருமையை உலகம் அறியக்கூடும். அதனாலே ராமனே அங்கனம் செய்தான். அதை போலத்தான் மனம் மாறாதிருந்தான் அர்ஜுனன். யுத்தம் பண்ண மாட்டேங்கிறதுல பிடிவாதமாக இருந்தான். அதனால தானே நமக்கு கீதையே கிடைத்தது. இப்படி எல்லாமே பெருமானுடைய செயல் திட்டம்தான். அவர்தான் இவற்றையெல்லாம் நடத்துகிறார். என் கருடனுக்கு கூட பெருமானிடத்திலே கோபம் ஏற்பட்டதாகவும் சிறிது அகங்காரத்தினாலே அவர் கூட பெருமானிடத்திலே சண்டையிட்டதாகவும் கூட வரலாறு உண்டு. வெண்ணுளார் பெருமாருக்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் நம்மையெல்லாம் விடுமா? பிரகிருதி சம்பந்தம்ங்கிறது அத்தனை சாதாரணமானதா? அதனால் இந்த தோஷங்கிறது ரொம்ப சுலபமாக நம்மை பற்றி கொண்டு விடும். இப்போ நடுவர் திருவீதி பிள்ளை பட்டர் அவர் நம்பிள்ளையினிடத்திலே அதிகமான ஆதரவு அவர் கொண்டிருக்கவில்லை. அதிகமான ஆதரத்தை அவர் செலுத்தவில்லை. அதுவும் எம்பெருமானுடைய ஒரு செயல் திட்டம்தான்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போத்தானே நம்பிள்ளையினுடைய பெருமை நாடறியும். அந்த நடுவர் திருவீதி பிள்ளை பட்டர் ஒரு சமயம் ராஜசபைக்கு எழுந்தருளினார். ராஜாவை பார்த்து ஏதோ உதவி பெற வேண்டும்ங்கிற எண்ணத்தோடே அவர் எழுந்தருளி இருக்கக்கூடும். ராஜா விவேகி, வித்வான்களை நன்கு ஆதரிப்பவர், படித்தவரும் கூட. அந்த வித்வான்களை விசேஷமாக சில கேள்விகளை கேட்டு அதற்கு தகுதியான பதில்களை பெற்றுக்கொண்டே அந்த வித்வான்களை ஆதரிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பவர் அரசர். நடுவர் திருவீதி பிள்ளை பட்டர் ராஜசபைக்கு எழுந்தருளும் போது வழியிலே பின்பழகிய பெருமாள்ஜீயர் எதிர்பட்டார். நம்பிள்ளையினுடைய அணுக்கச் சீடர். அவர் இவரை வணங்குகிறார். குரத்தாழ்வானுடைய திருவம்சத்திலே தோன்றியவராயித்தே என்று இவரை வணங்குகிறார். அவரும் இவரை பார்த்து குஷல பிரஷ்னமெல்லாம் பண்ணிட்டு
ராஜசபைக்கு போகிறேன், கூட வர முடியுமா என்று கேட்டிருக்கிறார். ஆகட்டும், வருகிறேன் என்ன அவரும் இவர் கூடவே எழுந்தருளுகிறார். இருவருமாக ராஜசபைக்கு போய் சேர்ந்தார்கள். ராஜா ஒரு கேள்வி கேட்டான். ஸ்ரீராமாயணத்திலே பகவான் ஒரு மனிதனைப் போலவே நடந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் படுகிற கட்டத்தையெல்லாம் ராமன் அவனுடைய வாழ்க்கையிலே பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதனாகவே வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் தகும். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு சொல்லுகிறோமே. அப்போ மனிதனை போல தான் நடந்துட்டு இருக்கான். மனிதனைப் போல அவனும் அழுகிறான், சிரிக்கிறான், சீதையோடு சேர்ந்திருக்கும் போது ஆனந்தமடைகிறான், பிரிந்திருக்கிற காலத்திலே துன்பமுறுகிறான். இதெல்லாம் நடந்திருக்கிறதே. தந்தையை பறி கொடுத்து அழுதான். இப்படி பலவற்றை சொல்லலாம். இப்போ கேள்வி என்னன்னா, ராஜா அழகாக கேட்டார். ஜட்டாயு மகாராஜருக்கு பகவான் மோட்சம் கொடுத்தான். இது அனைவருக்கும் தெரிந்திருக்கிற சரித்திரம். ஜட்டாயு புல்லரசர், கழுகரசர். அவர் ராமனுக்காக, அதாவது சீதையை மீட்க வேணும் பொருட்டு ராவணனோட பொருதார், சண்டையிட்டார். ராமனுக்காக பிராணத்தியாகம் பண்ணினார். உயிர் போகிற நிலையிலே ராமன் அவரை பார்க்கிறான். அப்போ கூட என்னை காப்பாத்துன்னு அவர் சொல்லவில்லை, நீ நன்றாக இரு என்று ராமனை வாழ்த்தினார். அவரை பார்த்து ராமன் என்ன சொல்லுகிறான்? மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான், உம்மை மேலான லோகத்திற்கு அனுப்புகிறேன், ஸ்ரீவைகுண்டத்தை அடைவீராக என்று அவருக்கு மோட்ச பிரதானம் பண்ணி இருக்கிறான். ராஜாவினுடைய கேள்வி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் எங்கனம் ஜட்டாயு மகாராஜருக்கு மோட்சம் அளிக்கக்கூடும், எப்படி தர முடியும்? மோட்சம்னு சொன்னால் அது பரமாத்மா தானே தர முடியும். இப்போ தான் ராமன் மனிதனாகத்தானே இருக்கிறான். ஒன்றும் மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை கிருஷ்ண பரமாத்மாவை போல எப்போதும் 4 திருக்கரங்களோடும் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டும் நடமாட வேண்டும். இந்த அவதாரத்தில் 4 திருக்கரங்களை அவர் காட்டவே இல்லை. ராமாவதாரத்திலே சங்க சக்கரங்களை உபயோகிக்கவே இல்லை. கோதண்ட பாணியாக, அரசர்க்கரசனாக, ஒரு நிருபனாக அப்படித்தானே வாழ்ந்திருக்கிறார். ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்திருக்கிறார், அரசனாக வாழ்ந்திருக்கிறார் ராமன். பின்பு எங்கனம் ஜட்டாயு மகாராஜருக்கு மோட்சத்தை கொடுத்தான்ங்கிறது தான் கேள்வி. அப்போ நல்ல வேளையா மந்திரி வந்து ராஜாவினிடத்தில் ஏதோ அலுவல் காரணமாக அழைத்து கொண்டு போகிறார். நடுவர் திருவிதி பிள்ளை பட்டர் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறார். பக்கத்தில் இருக்கிற பின்பழகிய பெருமாள்ஜியரை பார்த்து, இந்த விசாரம் நம்பிள்ள கோஷ்டியிலே வந்ததுண்டோ அப்படின்னு கேட்ட உடனே அவர் மெதுவாக இவரிடத்துல சொல்லுகிறார், சத்தியேன லோகான் ஜெயதி அப்படின்னார். நடுவர் திருவிதி பிள்ளை பட்டர் விவேகி ஆயித்தே, மேதாவின்னு கீழேயே சொன்னேனே, பிராஜ்ஞர், அறிவிற் சிறந்தவர். அவருடனே புரிந்து கொண்டார். மகா பிராஜ்ஞரானபடியினாலே புரிந்து கொண்டார். ராஜா வந்தவுடனே சொல்றார், சத்தியேன லோகான் ஜெயதி. தன்னுடைய சத்திய வாக்கினாலே உலகங்கள் அனைத்தும் ராமனுக்கு வசப்பட்டிருந்தன. உலகங்கள் அனைத்தையும் வசப்படுத்தினவனாக ராமன் இருந்தான். அவ்வாறு அவனாலே வெல்லப்பட்ட உலகங்களுக்குள்ளே வைகுண்டலோகமும் உண்டு. அதனால் அவனுக்கு ஜட்டாயு மகாராஜருக்கு வைகுண்டலோகம் தருவதிலே எந்த பிரச்சனையும் இல்லை, சுலபமாக தந்தான் அப்படின்னு கம்பீரமாக அங்கே முழங்கினார். ராஜா சந்துஷ்டனானான். பொன்னும் பொருளும் கொடுத்து அவரை கௌரவித்தான். அவர் அத்தனையும் எடுத்துக்கொண்டு பின்பழகிய பெருமாள்ஜியரையும் அழைத்து கொண்டு அவர் புருஷகாரமாக அவரை முன்னிட்டு கொண்டு நம்பிள்ளையினுடைய திருவிடை இணைத்தாமரைகளிலே தண்டன் சமர்ப்பித்து ராஜா கொடுத்த அத்தனை பரிசு பொருள்களையும் நம்பிள்ளைக்கே வழங்கினார். அவர் திருவிடிகளிலேயே சமர்ப்பித்தார். தம்மையும் அவரிடத்திலேயே ஒப்படைத்தாருங்கிறது சரித்திரம். புன்முறுவல் பூத்தபடி நம்பிள்ளை அவரை ஆறத் தழுவி அவரை வணங்கியும் அவரை கொண்டாடியும் தம்மிடத்திலே சேர்த்து கொண்டாருங்கிறது சரித்திரம். நம்பிள்ளை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு நல் முத்து என்று கொண்டாடத் தகுந்தவர். அவருடைய பெருமைகள் பல பல. இன்றைய தினம் இத்தனை அனுபவிக்க பிராப்தம். நம்பிள்ளை திருவடிகளே சரணம். நம்முடைய வைணவ மதத்தில் நைச்சியானுசந்தானம் என்பதற்கு மிகச்சிறந்த இடம்
தரப்பட்டுள்ளது. அதென்ன நைச்சியானுசந்தானம் அப்படின்னு கேட்டோம் என்னால், தன்னுடைய தாழ்ச்சியை ஒருவன் தானே சொல்லிக் கொள்வது என்கிற பொருள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய குற்றங்குறைகளை நாம் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? அடுத்தவர்களுடைய குத்தம் குறைகளை, அதுவும் இல்லாத குத்தம் குறைகளை எப்போதும் பேசிக்கொண்டிருப்போம். அது தவறு. குற்றம் குறைகளை சொல்லுவதற்கு நமக்கு அனுமதி உண்டு. ஆனால் அடுத்தவர்களுடைய குத்தங்குறைகளை சொல்லுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. நம்முடைய குத்தங்குறைகளை நாம் நன்றாக சொல்லிக் கொள்ளலாம், சொல்லிக்கொள்ள வேண்டும். மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகன். தீயவர்களுக்குள்ளே நான் தான் பிரதானமானவன் அப்படிங்கிறார். என் ஆள வந்தார், அவர் பண்ணாத நைச்சியானுசந்தானமா? ஆழ்வான் போன்ற மகாச்சாரியர்கள் அவர்கள் செய்யாததா? மணவாள மாமுனிகள் அவரும் நைச்சியானுசந்தானம் பண்ணுகிறார். இப்படி பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்களும் கூட நைச்சியானுசந்தானத்தை விடாப்பிடியாக செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள். அவர்களிடத்திலே எந்த தாழ்ச்சியும் கிடையாது. ஆனாலும் கூட நமக்கு போதிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டார்கள். நாம் நிச்சயமாக நம்முடைய குறைகளை, குற்றங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக்கொள்கிறவர்கள் ஒருபோதும் பிறருடைய குற்றங்களை அவர்கள் பார்த்து அறிய மாட்டார்கள். விஷ்ணு தர்மம்ங்கிற நூல் நமக்கு ஒரு உயர்ந்த அர்த்தத்தை சொல்லுகிறது. பகவானுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றா, அடுத்தவர்களுடைய குற்றம் காண்பதிலே எவனொருவன் பிறவிக்குருடனாக இருக்கிறானோ அவனைத்தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ அடுத்தவர்களுடைய குற்றங்களை நாம் பார்ப்பதுங்கிறது கூடாது. நம்முடைய குற்றங்களை நாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னொன்றும் தெரிஞ்சுக்கோங்கோ, நம்முடைய குற்றங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் நம்மை பீடித்திருக்கிற அகங்கார மமகாரங்கள் விலகும். நான் எனதுங்கிற அந்த தீய எண்ணங்கள், அவற்றை நாம் விலக்க வேண்டும்னு ஆசை கொண்டால் எப்போதும் நம்முடைய குற்றங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நாம் தப்பு பண்ணுவோமோ இல்லையோ, நாம தான் காரணம் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். எங்கோ ஏதோ ஒரு தீமை நடந்து விட்டதா, அடியேன்தான் காரணம் அப்படின்னு மனசார சொல்ல வேண்டும். அதைத்தானே ஆண்டாளும் நானேதான் ஆயிடுக அப்படின்னு பாடியிருக்காளோ இல்லையோ. கபீர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். பூரா ஜோ தேகன் மே சலா பூரான மிலியா கோய் ஜோ தில் கோஜா ஆப்பனா முஜ்சே பூரான கோய். அவர் அழகாக சொல்கிறார் பாருங்கோ. இருக்கிறதுலேயே கெட்டவன் யார் என்று தேடி பார்ப்பதற்காக நான் புறப்பட்டேன். ஒரு தீயவனும் எனக்கு கண்ணிலே படவே இல்லை. என்னடா அது, ஒருத்தன் கூட கெட்டவன் கிடையாதா அப்படின்னு நான் எண்ணினேன். என்னுடைய உள்ளத்தை நான் திறந்து பார்த்தேன். அதாவது சுய மதிப்பீடு. என்னை நானே சிந்திக்கலானேன். எனக்கு அப்போ தான் ஒரு உண்மை புரிந்தது. என்னை காட்டிலும் தீயவன் இன்னொருத்தன் இல்லை என்று அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நிச்சயமாக மற்றவர்கள் நம்மை காட்டிலும் நல்லவர்களே, அதில் சந்தேகமே வேண்டாம். யார் தீயவர்னா நாம தான் தீயவர். இப்போ நாம் என்ன பல பேர் நம்மோடு சேர்த்துன்னு விடக்கூடாது. நான் தீயவன் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதைத்தானே பரதனும் செய்தார். மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய சொல்கிறாரோ இல்லையோ. ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம் அப்படின்னால் நாம் பண்ணின பாபம்தான் காரணம், வேற என்ன காரணம் அப்படின்னு அழுகிறார் பரதாழ்வான். இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தாழ்ந்தவன்னு சொன்னால் அது அடியேன்தான், மற்ற அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நாம் எண்ண வேண்டும். விதக்த மாதவம் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறது. என்னென்னா, நல்லவர்கள் எப்படி இருப்பா அப்படின்னு ஒரு விசாரம். அந்த நல்லவர்கள் எல்லோருக்கும் நன்மையையே செய்வார்கள். இன்னார் நமக்கு நன்மை செஞ்சாரா, இன்னார் நமக்கு தீமை செஞ்சாரா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டார்கள். அத்தனை பேருக்குமாக நன்மையையே செய்வார்கள்.
அதுக்கு மேலே பாருங்கோ, யாராவது வந்து நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, நல்லவர்களை யாரேனும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணினார்களேயானால் என்னமோ பெரிய பாபம் நேர்ந்து விட்டதாக அஞ்சி ஓடுவார்களாம். வந்து துதித்தார்கள்னு அவளுக்கு பிடிக்காதாம். யாராவது கொண்டாடினான்னா நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் நல்லவர்களுடைய இயல்புங்கிறது எப்படின்னால், யாராவது கொண்டாடினால் ஐயோ ஏதோ பெரிய பாபம் பண்ணிட்டோம் போல் இருக்கு, இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவர்கள் துள்ளி குதித்து ஓடிடுவார்களாம், வெட்கப்படுவார்களாம். அவர்களிடத்திலே படிப்பினாலே கர்வம் கிடையாது, நிறைய பணம் காசு இருக்குன்னு கர்வம் கிடையாது, எந்த கர்வமும் அவர்களை அண்டுவதில்லை. ஒன்று நன்னா தெரிஞ்சுக்கோங்கோ, இந்த குணங்களை எல்லாம் இந்த குணம் நன்னாருக்கே எடுத்துக்கலாமா, இந்த குணம் நன்னாருக்கே எடுத்துக்கலாமான்னெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. தானாக அமைஞ்சாத்தான் உண்டு. சஜ்ஜனங்களுக்கு இந்த குணங்கள் இயல்பாகவே அமைகின்றன அப்படிங்கிறத இந்த இடத்துல நினைவிலே கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலும் அன்போடு இருப்பார்கள், பணிவோடு நல்வார்த்தை சொல்வார்கள். உத்தர ராமச்சரித்தம் இந்த அர்த்தத்தை சொல்றது. இயல்பாகவே எல்லோருக்கும் நன்மையை அவர்கள் விரும்புவார்கள். நல்லவர்களோட கூடியிருத்தல்னா அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். இதுதான் நல்லோர்களுடைய கள்ளங்கபடமற்ற சுத்த ஜீவனம். அதனுடைய ரகசியமே இதுதான். இப்போ இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால், இப்போ கீழே இத்தனை விஷயங்கள் பார்த்தோம் இல்லையோ, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவரிடத்தில் பரிபூரணமாக குடிக்கொண்டிருந்ததுன்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் பரமாச்சாரியரான நம்பிள்ளை மட்டுமே அப்படின்னு உறுதிப்பட சொல்லலாம். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். முதலியாண்டான்கிற மகாச்சாரியர், ராமானுஜருடைய பாகினேயருங்கிற ஏத்தம் இருக்கிறவர், ராமானுஜருடைய மருமகனாருங்கிற பெருமை பெற்றவர். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதௌ சிரசா தாரயாம்யகம் என்று ஸ்ரீவைஷ்ணவ உலகம் நிச்சலும் அவரை கொண்டாடி மகிழ்கிறது. அவருடைய திருப்பேரனார் கந்தாடை தோழப்பர் என்ன அந்த பெரியவருக்கு திருநாமம். அவருக்கு நம்பிள்ளையினிடத்திலே முதலிலே பெரிதாக அவர் மதிப்பு கொண்டிருக்கவில்லை. நம்பிள்ளைன்னா கொஞ்சம் ஆகாதுங்கிற நிலைமையில தான் இருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய தேவிகள் கிரமமாக நம்பிள்ளையினுடைய காலக்ஷேப கோஷ்டியிலே அன்வயித்து வருபவள். ஒரு நாள் கந்தாடை தோழப்பர் அந்த சுவாமி சந்நிதிக்கு போயிருக்கார். அங்கே நம்பிள்ளையும் எழுந்தருளி இருக்கிறார். என்னன்னு தெரியல, நம்பிள்ளையை பார்த்து பருஷோக்திகளை செய்தார். கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டார். அவரை வைய ஆரம்பித்து விட்டார். ஆனால் நம்பிள்ளை பாருங்கோ, எதிர்வினை ஆற்றவே இல்லை. அடியேன் 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 அப்படியே மௌனமாக இருக்கார். ஒன்றும் அவர் பேசவே இல்லை. என்னை ஏன் வந்து இப்போ திட்டுறீர், இப்படி பல பேர் பார்க்கத்தான் என்னை திட்டணுமா அப்படின்னு கேட்கல. நான் தப்பே பண்ணியிருந்தாலும் என்னை தனியாக கூப்பிட்டு சொல்லிடக்கூடாதா அப்படின்னு சொல்லலை. அவர் திட்டுறார், நம்ம கேட்டுருப்போம் அப்படின்னு கேட்டுருக்கார். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம யாராவது திட்டான்னா நமக்கு எவ்வளோ கோபம் வருது. உடனே வருத்தப்படுகிறோமா, ஓன்னு அழறோமா, இந்த மாதிரி சொல்லிட்டாரே இந்த மாதிரி சொல்லிட்டாரே. யாரோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நாயேன்னு சொல்லிட்டான், சொல்லக்கூடாது தான் சொல்லிட்டான். திட்டு வாங்கினவர் அழுதுண்டே இருந்தார். ஏன் அழறீர்னு கேட்டால், நாள் பூரா சொல்லிட்டு இருக்கார், என்னை பார்த்து நாயேன்னு சொல்லிட்டான், என்னை பார்த்து நாயேன்னு சொல்லிட்டான். அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், சொன்னவன் ஒரு தடவை தான் சொன்னான், நீ கார்த்தாலேருந்து நாள் முழுக்க நீயே ஒன்று சொல்லிட்டு இருக்கியே. இப்போ பெரிய குற்றவாளி ஒரு தடவை சொன்னவர் அன்று, நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்க பார், நீ தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொன்னாராம். இந்த இடத்துல நாம் என்ன சிந்திக்கணும்? இப்போ ஒருத்தர் நம்ம பார்த்து நாயே பேயேன்னு சொல்லிட்டாருனால் நாம் நாயா பேயா அப்படின்னு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இல்லையே, நான் நாயும் இல்லை பேயும் இல்லை, அவரே அப்படி சொல்லியிருக்கார், அவருக்கு ஏதோ கண்ணில் ஏதோ குறை போல் இருக்குது அப்படி சொல்லிட்டார், அவர் பொய் சொல்லியிருக்கார், அதுக்கு நான் ஏன் இப்போ வருத்தப்படணும்? நான் நாயும் இல்லை பேயும் இல்லை, அப்போ அவர் பொய் சொல்லியிருக்கார், அவர் சொன்ன பொய்க்கு நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? இப்போ உண்மையாகவே நாம் பேயோ நாயோ அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் உண்மையைத்தானே சொல்லியிருக்கார், இப்போ அதுக்காக கோபித்து கொள்ள வேண்டுமா? இப்படித்தான் ஞானிகள் நடந்து கொள்வார்கள். சாஸ்திரம் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறது, காரணம் இல்லாமல் நம்ம யாராவது வெஸ்ஸான்னு வச்சுக்கோங்கோ, அவன் நமக்கு பெரிய உபகாரம் பண்ணுகிறார்களாம். என்ன உபகாரம் பண்ணுறான்னு கேள்வி. அதற்கு பதில் சொல்லித்து சாஸ்திரம், நம்ம ஒருத்தர் வெய்யறார்னு சொன்னால் நம்மிடத்துல இருக்கிற பாப்பங்கள் எல்லாம் வைகிறவரிடத்துல போய்விடுமாம். அந்த வைகிறவரிடத்துல அவருக்கும் தெரியாமல் 1-2 புண்ணியங்கள் இருக்குமாயின் அது நம்ம கணக்குக்கு வந்துடுமாம். இது எவ்வளோ நன்னா இருக்குது பாருங்க. இப்போ நாம்ளே கூட ஆளை வச்சு நம்ம நன்னா திட்ட சொல்லலாம் போல் இருக்குது. ஏன்னா நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் கணக்கில் அவர் கணக்கில் போய்டும்னா ரொம்ப சௌகரியமாக தானே இருக்கிறது. இருந்தாலும் ஒருத்தரையும் அப்படி தப்பாலாம் பேசிடக்கூடாது. ஆனால் என்ன செய்வது, சிலருடைய இயல்பு எப்போதும் தப்பாகத்தான் பேசுவார்கள். அது பிரகிருதியினுடைய ஒரு தோஷம்னு வச்சுக்கோங்க. இப்போ கந்தாடை தோழப்பர் அவர் நம்பிள்ளையை நன்னா வெசுட்டார். நம்பிள்ளை வாய் மூடி கேட்டுருக்கார். இவர் ஆற்றுக்கு வந்துட்டார், திருமாளிகைக்கு எழுந்தருளி விட்டார் கந்தாடை தோழப்பர். கோயிலில் நடந்ததையெல்லாம் அவருடைய தேவிகள் தெரிந்து கொண்டு விட்டாள்.
அவள் கோபமுற்றாள். இப்படி கூட பண்ணலாமா? இந்த உலகத்துக்கே ஓர் உயிராய் ஜெகதாச்சாரியராக விளங்குகிறவர் நம்பிள்ளை. அவருக்கு ஈடு எனதான் உண்டா? எப்பேற்பட்ட ஆச்சாரியன்! திருமங்கையாழ்வாருடைய திருவவதாரம் என்ன திகழ்பவர். அவரிடத்துல போய் இப்படி அபச்சாரப்படலாமா? தேவரீருக்கு தெரியாத சாஸ்திரமா? தேவரீர் வாசித்து அறியாததா? கேட்டு அறியாததா? சொன்ன உடனே கந்தாடை தோழப்பருக்கு புரிஞ்சு போச்சு. எவ்வளோ நல்லோர்களுடைய இயல்பு பாருங்க. ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா கூட அதை உடனே அவர்கள் புரிந்து கொண்டு விடுவார்கள். தங்களை தேற்றிக் கொள்வார்கள், தங்களை திருத்திக் கொள்வார்கள். உடனே அவர் பார்த்தார், சரி இப்போவே போறேன், பண்ணது தப்பு தான், நம்பிள்ளையின் இடத்துல போய் அபராதக்ஷாமனம் செய்து கொள்வோம், மன்னிப்பு கேட்டுடுவோம் அப்படின்னுட்டு புறப்படுகிறார். வாசல்ல வரார். அவர் வீட்டு வாசல் திண்ணையில் யாரோ முக்காடிட்டு அமர்ந்திருப்பதை பார்த்தார். யார் அதுன்னு கேட்டார். அடியன் தான் நம்பூர் வரதன் அப்படின்னு நம்பிள்ளை பதில் சொல்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க, கோயிலில் அவரை நன்னா திட்டிட்டு வந்திருக்கார். அந்த சுவாமி இப்போ இவர் வீட்டு வாசல் திண்ணையில் வந்து இந்த வீட்டு வாசல் திண்ணையே தமக்கு கதி என்று அவர் எழுந்தருளி இருக்கிறார். இவர் கேட்குறார், என்ன சுவாமி கோயிலில் திட்டுட்டேன்னுட்டு என்னிடத்துல கோபத்தோடே வந்தீரோ, என்னை ஏதாவது செய்ய போகிறீரோ அப்படின்னு கேட்டாராம். நம்பிள்ளை சொல்கிறார், ஐயோ சுவாமி, கோயிலில் அத்தனை தூரத்துக்கு தேவர் சிரமப்பட்டு அடி என்னிடத்துல வார்த்தைகள் சொல்லித்து கோபமாக பேசியது, அத்தனை கோபமாக தேவரீர் பேசினீர்னு சொன்னால் இந்த ஏழை ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தானே அப்படி பேசுவீர். என்ன பிழை செய்தேனோ தெரியவில்லை. தேவரீருடைய திருவுள்ளம் கன்றும்படியாக அடியேன் நடந்து கொண்டேன், மன்னித்தருள வேணும், இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன்னார். நன்னா வசவையும் வாங்கிட்டு வைதவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும்னுட்டு அவர் திருமாளிகையிலே வந்து படுகாடு கிடக்கிறார்னு சொன்னால் இந்த குணம் நம்பிள்ளையை தவிர இன்னொருவருக்கு நிலமன்று. இதை நிச்சயமாக சொல்லலாம். இப்பேற்பட்ட பெருமை. அதனால தான் பரமாச்சாரியரான நம்பிள்ளைன்னு கொண்டாடுகிறோம். 1000 புத்தகங்களை நாம் படித்து விடலாம், படித்த புத்தகங்களை பிறருக்கு போதித்தும் விடலாம். ஆனால் அந்த புத்தகத்திலே இருக்கிற விஷயங்களை அனுஷ்டானத்திலே கொண்டு வருவது, நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வருவதுங்கிறது அத்தனை சுலபமானது அன்று. அது நம்பிள்ளை போல்வாருக்கே அது வாய்த்திருந்ததுன்னு சொல்ல வேண்டும். சுவாமி கோயிலில் தேவரீர் அடியனை குறித்து சொன்ன வார்த்தைகள், நிச்சயமாக அடியனை ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன், அதனால தான் அப்படியெல்லாம் பேசினீர், மன்னிப்பு கேட்க வந்தேன் சொல்லிட்டாரா? இப்போ கந்தாடை தோழப்பர் என்ன சொல்கிறார் பாருங்கோ, இந்த குணம், இந்த மகா குணம் யாருக்கு வரும்? உண்மையதோ ரொம்ப சாதாரணமானவராக நினைத்திருந்தேன். நீரே லோகாச்சாரியர், இந்த உலகத்துக்கே ஆச்சாரியர் என்று கொண்டாடத் தகுந்தவர் நீரே. ஒரு ஆச்சாரியன்னு சொன்னால் அவனிடத்துல இருக்க வேண்டிய அந்த நற்குணங்கள் எல்லாம் இருக்கிறதே, அந்த நற்குணங்கள் யாவும் தேவரீரிடத்திலேயே குடிகொண்டிருக்கின்றன. உமக்கு நிகர் நீரே. உம்மை காட்டிலும் உயர்ந்தவர்னு ஒருத்தரும் கிடையாது, உமக்கு சமமானவர்னு ஒருத்தரும் கிடையாது. நீரே லோகாச்சாரியர். துண்ணு புகழ் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ வெண்ணுரைக்க பின்ன உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை கோங்கி விலகாமல் நின்னதென்னும் மேல். என்ன மணவாள மாமுனிகள் இந்த ஐதிஹ்யத்தை, இந்த சரித்திரத்தை தம்முடைய உபதேச ரத்தின மாலையிலே நமக்கு காட்டி அருளுகிறார். பின்னாளிலே வடக்கு திருவீதி பிள்ளை அந்த திருநாமத்தை தான் தம்முடைய திருமகனாருக்கு சாத்தினார். அத்திகிரி அருளாளர் அனுமதியோன் வாழியேன்னு கொண்டாடுறோமே, அந்த பிள்ளை லோகாச்சாரியருக்கு நம்பிள்ளை லோகாச்சாரியர் என்ன ஆச்சாரியருடைய திருநாமமே சாற்றப்பட்டது அப்படின்னு அறிகிறோம். என்னே நம்பிள்ளையினுடைய ஆச்சரியமான திருக்குணம். அதை கேட்கும்போதோ படிக்கும்போதோ நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது பாருங்கள். இப்படியெல்லாம் கூட வாழ முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியத்தை நமக்கு அவர்கள் ஊட்டி இருக்கிறார்கள். ஆச்சாரியர்களுடைய இன்னருளாலே, முக்கியமாக பரமாச்சாரியரான நம்பிள்ளையினுடைய பேரருளினாலே நமக்கும் அந்த குணம் சித்திக்க கடவது என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய தினத்தை நிறைவு செய்கிறேன் அடியேன். ஆச்சாரியர்கள் நுண்மான் நுழைப்புலம் மிக்கவர்கள். நுண்மான் நுழைப்புலம் என்றால் என்னவென்று முதற்கண் அறிவோம் வாரீர். புலன்களினால் தெரிந்து கொள்வதை புலம் என்பர். மனத்தினால் சிந்தித்து உணர்ந்து அறிதல் நுழைப்புலம் ஆகும். அறிவினால், திறமையினால் விஷயங்களை கண்டறிதல் மான் நுழைப்புலம் என்று அறியப்படும். இறுதியாக உயிரினால், ஆன்மபலத்தினால் விஷயங்களை அறிந்து வெளியிடுகையாகிற முறைக்கே நுண்மான் நுழைப்புலம் என்று பெயராம். நுண்மான் நுழைப்புலம் மிக்க ஆச்சாரியர்களுக்குள்ளே பரமாச்சாரியரான நம்பிள்ளை மிகச் சிறந்தவராவார். கேட்பவர்க்கு ஆனந்தமளிக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகை என்பது ஒரு கலை. சொல்ல வந்த விஷயத்தை அளவான குறைந்த வார்த்தைகளினாலே அறிவித்தல் சிறந்த பேச்சாளருக்கு அழகாம். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற
என்றார் வள்ளுவரும். மேனாட்டு அறிஞர்கள் வார்த்தை பயன்பாடு குறித்து மிக அழகானதொரு கருத்தினை முன்வைக்கிறார்கள். அதாவது, வார்த்தைகள் இலைகளை போன்றவையாம். இலைகள் அதிகமாகி போனால் எங்கனம் மரத்திலுள்ள பழங்கள் மறைக்கப்பட்டு பார்ப்பவர்கள் கண்களுக்கு அவை இலக்காகாமற் போகுமோ, அங்கனமே இலைகளை ஒத்த சொற்கள் அதிகமாகி போனால் இன்கனிக்கொப்பான சாரமாகிற பொருள் மறைக்கப்பட்டு விடுமாதலால் அளவான வார்த்தைகள் நிறைவான அர்த்தங்கள் என்கிற திறமையை சொற்பொழிவாளர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். பரமாச்சாரியரான நம்பிள்ளை மேற்கண்ட வித்தையில் மேனாட்டவர்களுக்கும் முன்னோடியாகிச் சிறந்து விளங்கியவராவார். அதனால்தான் அக்காலத்தில் கிடக்கும் பெருமாளான திருவரங்கம் பெரிய பெருமாள் மிக்க வாசையுடன் நம்பிள்ளை காலட்சேபத்தில் கூடியிருந்த கூட்டத்தை காண விரைந்தார். நம்பிள்ளை காலட்சேபத்தை கேட்பதற்கு ஆசை கொண்டார். விரும்பி எழுந்து வந்தார். அப்படி வந்தவர் யாரோ தம்முடைய முதுகில் தட்டுவதாக உணர்ந்தார். அவருக்கு ஆச்சரியம். நாம் தான் இதுவரைக்கும் அத்தனை பேர் முதுகிலேயும் தட்டியிருக்கோம், தட்டி அடக்கி வச்சிருக்கோம். அது யாரா புதுசா ஒருத்தன் நம்ம முதுகிலேயே தட்டுறானே, நம்மளையே அடக்க பார்க்கிறானே அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம். திரும்பி பார்த்தார். திருவிளக்கு பிச்சன் என்பவன் முறைத்தவாறே மிரட்டும் துணியில் பேசலானான். ஓய் பெருமாளே, யாரை கேட்டுங்கானும் எழுந்தீர்? எங்கே போவதாக உத்தேசமோ? நீர் பாட்டுக்க எழுந்து போனா இங்குள்ளவாளுக்கு யார் பதில் சொல்றது? போம், போய் பழையபடியே படுத்துக்கொள்ளும் என்று கண்டிப்புடன் கூறலானான். திகைத்தார் பெருமாள். நான் இந்த உலகத்தில் உள்ளவர்களையெல்லாம் பிரம்மா தொடங்கி எறும்பு ஈராக உள்ளவர்கள் அனைவரையும் அவரவர் கர்மங்களுக்குச் சேர கட்டி போட்டு வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னையே அசோதை என்பாள் ஒரு அபலை கட்டி போட்டாள். இன்று என்னடாவென்றால் எல்லோரையும் தட்டி வைத்திருக்கிற நம்மையே இவன் தட்டி அடக்கியாள பார்க்கிறானே, இதென்ன விந்தை என்று வியக்கலானான் பகவான். சற்று பொறு அப்பா, திருவிளக்கு பிச்சனே, சற்று பொறு. திரியில் எரியும் தீ விழப்போனால், அதாவது அணையப்புக்கால், அதனை எழுப்பி, அதாவது அணையாதவாறு தூண்டி விடுவதென்றோ உன் பணி. அப்படி விழப்போவதை எழுப்பும் பணி செய்யும் நீ, அணையில் விழுந்து கிடந்த நான் எழப்புக்கவாறே என்னை மீண்டும் விழச் சொல்கிறாயே, பள்ளி கொள்ளச் சொல்கிறாயே, இது நியாயமா என்றான். விழப்போகும் தீயை, ஜுவாலையை அணைந்து வீழ்ந்திடாது எழச் செய்யும் நீதான் எழப்புகுந்த என்னை விழச் சொல்கிறாய் காண். இது உன்னுடைய வேலைக்கு விரோதமான செயலில்லையா என்றான். திருவிளக்கு பிச்சன் உரைக்கலானான். பெரிய பெருமாள் பேச்செல்லாம் பெருசாத்தான் இருக்கு. இன்னைக்கு நீ சாதுரியமா பேச கற்றவன்கிறது தெரியாமலா இங்கு கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க? எழுந்து எங்கிட்டு போக உத்தேசமோன்னு கேட்டேன் என்றான். இப்ப பெரிய பெருமாள், அப்பா, நான் எங்கே அப்பா போகப் போகிறேன்? இங்குள்ளவர்களை மொத்தமாக பெயர்த்து வைகுண்டத்தில் கொண்டு சேர்க்கும் அளவும் நான் எழுந்து போக மாட்டேன் என்பதறியாயோ? எழுந்து வெளியில் ஓட முற்பட்டவன் அல்லேன் நான். நம்பிள்ளையின் காலக்ஷேபத்திற்கு கூடியிருக்கும் திரளை கண்களாறு கண்டு அவர் திருவாய் மலர்ந்தருளும் பாங்கினை செவிகளார கேட்டு கழித்திடவெண்ணியே எழுந்தேன். வேறெந்த காரணமும் இல்லை என்றான். திருவிளக்கு பிச்சன் மெல்ல புன்னகைத்தபடி அரங்கனை நோக்கி, என்ன சொன்னீர் நீர்? விளக்கு அணைந்து விடாதிருக்க திரியை தூண்டி விடுகிற நான், அதாவது தீ அணைந்து விழுந்திடாது அதனை எழுப்பி விடுகிற நான், தாமாக எழுந்த உம்மை மீண்டும் அணையில் விழச் செய்கிறேனா? உருவ வழிபாட்டு முறைக்கென்று சில சட்டத்திட்டங்கள் உண்டு ஐயா. நீர் அனைவருக்கும் தரிசனம் கொடுக்க வல்லவர். அடியவர்களுடைய மனத்தின் கண் தோன்றி பேசவும் வல்லவரே. ஆச்சாரியர்களிடத்தில் அர்ச்சகர்களிடத்தில் ஆவேசித்து வார்த்தை சொல்லக்கூடியவர். ஆனால் இங்கனம் வரம்புகளை கட்டுப்பாடுகளை மீறிக்கொண்டும் உடைத்து கொண்டும் எழுந்து போக வல்லவரல்லீர் நீர். சக்தியற்றவர் நீர். அடியேன் திரி தூண்டுபவன்தான். நீர் வரம்புகளை தாண்டுபவரானீரே. உமக்கு எல்லா சக்திகளும் இருக்கலாம். ஆனால் அர்ச்சையிலே அவை அனைத்தையும் மறைந்து கொண்டிருப்பதுதானே நியாயம். இப்போது நீர் செய்வது நியாயமா? போம், போய் படும். இப்போ ஒன்றும் மொத்த சம்சாரி கூட்டமும் வைகுந்தம் போக தயாராகி இங்க வந்து ஒன்றும் உம்ம வரவை எதிர்பார்த்து நிற்கலை. நீர் எழுந்து புறப்படுறதுக்கு சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுத்த கதைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே சாமிக்கே வரம் கிடைச்சாலும் அதை தடுத்து கிடையாதுன்னுட்டான் திருவிளக்கு பிச்சன். பெருமாள் சொன்னார்,
திருன்னா என்னன்னு தெரியுமாப்பா? திருன்னா செல்வம். நம்பிள்ள காலட்சேபத்தை பார்ப்பதே, அதை கேட்பதே என் செல்வம் என்றிருந்தேன் நான். அதற்கென்று எழுந்த என்னை விலக்கிவிட்டாயே, இது நியாயமா? நீ திருவிளக்கு பிச்சன் மட்டுமன்று, என் திருவை, அதாவது என்னுடைய செல்வத்தை, ஆசையை விலக்கும் பிச்சனும் கூட என்றார். அது ஏதோ ஒன்று இருந்துட்டு போறேன்னா, நீர் உள்ளே போம். முதல்ல இந்த நம்பிள்ள சாமியை வேறெங்காவது காலட்சேபத்தை வைத்துக்கொள்ள சொல்லணும் என்று முணுமுணுத்து கொண்டிருந்தான் அவன். பெருமாள் அவனை ஏக்கமாக பார்த்தபடியே பழையபடி போய் படுத்துட்டார். வாசல்ல வந்தான் திருவிளக்கு பிச்சன். நேராக நம்பிள்ள கிட்ட இப்போ வந்துட்டான். நம்பிள்ள சாமி, நீர் கதா காலட்சேபமெல்லாம் நன்னாத்தான் பண்ணுறீர். மக்கள் எல்லாம் ஆரவாரமாக ஆசையோடு வரத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு ஆபத்தும் இருக்குதுன்னு ஆரம்பித்தான். நம்பிள்ள அவனை கேட்டார். ஆகப்பெரிய ஆபத்து இந்த சம்சாரந்தானப்பா. அத்த அனைவரும் அவசியம் அவன் அருளால் தொலைத்துத்தான் ஆக வேண்டும். அதுக்குத்தான் இந்த காலட்சேபம் எல்லாம். அப்படி ஆபத்தை போக்குகிற இந்த காலட்சேபத்தில் என்னப்பா நீ ஆபத்தை கண்டுட்ட என்று வினவினார். அவன் சொன்னான், ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னீர் சுவாமி. அவன் அருளால் இந்த சம்சாரத்தை தொலைக்கணும், அதுக்குத்தான் இந்த கதா காலட்சேபம் எல்லாம்னு அழகாத்தான் சொன்னீர். இப்போ போகிற போக்க பார்த்தா எவன் அருளால் இந்த சம்சாரம் தொலையுமோ அவனையே உம்ம கதா காலட்சேபத்தினால தொலைச்சுடுவோம் போலன்னா இருக்கு என்று ஆரம்பித்து நடந்தவற்றை நம்பிள்ளைக்கு சொல்லலானான். மேலே தொடர்ந்தான். சாமி, சோன்வேஷ்டவ்யா என்னும் உபனிஷத்து அவன், அதாவது இறைவன் தேடத்தகுந்தவன்னு சொல்லுதுன்னு உங்கள் காலட்சேபத்தில் தான் நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஏமாந்திருந்தேன்னா அவன் எங்கே போனான்னு நெசமாவே தேடத்தகுந்தவனாகவே அவன் ஆகியிருப்பான்னு சொல்லி நிறுத்தினான். நம்பிள்ளை பொலபொலவென்று கண்ணீர் உகுக்கல் ஆனார். அவனை உச்சி மோந்து அணைத்து கொண்டார். குரல் தழுதழுக்க பேசலானார். அப்பா, அவனுடைய எளியனாய் சுலபனாயிருக்கும் தன்மையை கொண்டாடுவேனா? காண்டற்கரி அவனை கண்டு வைத்தும் இத்தனை வெள்ளந்தியாக இருக்கிறாயே, உன்னை எண்ணி வியப்பேனா? திருவிளக்கு பிச்சன் தன்னை சுருக்கி கொண்டு கைகூப்பி நின்று கொண்டிருந்தான். நம்பிள்ள பேசுறதை கேட்டுட்டு மேலே பேசலானான். சாமி, பெருமாளை இப்பத்தான் அவர் முதுகிலே ஓங்கி தட்டி படுக்கச் சொல்லிட்டு வந்தேன் நான். அவனை நான் தொட்டப்போ எனக்குள்ளும் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் நடக்கலை. ஆனால் ஆச்சாரியரான நீர் என்னை தொட்டதும் தான் எனக்குள் எத்தனை மாற்றங்கள். அவனை தொட்டது ஒன்றுமில்லை சாமி. நீர் என்ன தொட்டதில்லை. இப்போ அடையறதுக்கு ஒன்றும் மிச்சமில்லைன்னு எல்லாத்தையும் நான் அடைஞ்சுட்டேன். படுத்திருக்கிற பெருமாள் தான் உலவுகிற பெருமாளாக இங்கே வந்தார்னு சொல்லுவீங்களே, அது ரொம்ப ரொம்ப சரிதான். உள்ளார கிடக்கிற சாமி தான் நடக்கிற சாமியா, எங்கள் நம்பிள்ள சாமியா வந்து இங்கே நிற்குதுன்னு சொல்லி மெய்சிலிர்த்து நின்றான். நம்பிள்ளை அவனை பார்த்து, அடியேன் இங்கே தொடர்ந்து கோயிலில் காலட்சேப கோஷ்டி நடத்துறதுல இப்போ உனக்கொன்னும் ஆபத்தில்லையே, பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டார். சாமி, நல்லா நடத்துங்க சாமி. நான் போட்ட போடுல இனிமே கிடக்கிற பெருமாள் எழுந்து போக முயற்சி பண்ணாது. கவலை இல்லை, என் ஆசையெல்லாம் ஒன்று தான் சாமி. கிடக்கிற அவன் இங்கேயே விழுந்து கிடந்தபடி நம்மை தொடர்ச்சியாக அனுகிரகிக்க வேண்டும். எழுந்து கொள்ளக்கூடாது. உலவியபடி, அதாவது நடந்தபடி உயிர்களை, ஆத்மாக்களை காத்தருளும் தேவரீர் ஒருபோதும் நோயினால் விழுந்து விடக்கூடாது. நமக்கு தொடர்ச்சியாக நன்மைகள் உண்டாக வேண்டுமாயின் அவன் எழுந்துவிடக்கூடாது, நீர் விழுந்துவிடக்கூடாது என்றான். நம்பிள்ளை தம்முடைய நல்லருட்பார்வையினால் அவனை குளிர நனைத்திட்டார். அரங்கனே அதிசயப்படும் பேச்சுக்கலை திருக்கலிகன்னிதாசராம் நம்பிள்ளைக்கே வசப்பட்டிருந்தது. தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறி இறைவனையும் வசப்படுத்தி இருந்தது. நம்பிள்ளை திருவடிகள் வாழி. அறிவின்மை என்பது காரிருளுக்குச் சமமானது. உண்மைகள் யாவற்றையும் நம்மிடமிருந்து மறைத்துவிடும் இயல்புடையது. நெடிய நீண்ட உறக்கத்தையும் அறிவின்மைக்கு அடையாளமாகச் சொல்லலாம். அறிவின்மை நடையாடும் நிலைக்கு கும்பகர்ணனே உதாரணமாவான். உண்மையறிவு இல்லாதவர்கள் உறக்கத்தில் இருப்பவர்களாகவே கருதப்படுவார்கள். அதுவும் அது சாதாரண தூக்கமன்று. பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய்விழுந்த கும்பகர்ண தூக்கம் அது. எனவேதான் அஞ்ஞான தசையை கும்பகர்ணனைப் போலே என்கிறார் பரமாச்சாரியரான நம்பிள்ளை. நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பகவானை பார்த்து உந்தன்னோடு உத்தோமேயாவோம் என்றும்
உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது என்றும் இருக்க வேண்டியவர்கள். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அப்படின்னு சொல்கிறோமே, அதை போலவும் மறந்தும் புறந்தொழா மாந்தர்னு சொல்கிறோமே, அப்படியும் சொல்லப்படுகிற அந்த நிட்டையிலே நாம் ஊன்றி இருக்க வேண்டியவர்கள். அதை விட்டுட்டு இன்ன பிற தெய்வங்களை தொழுவதோடன்றி போதாக்குறைக்கு பரமாத்மாவான பகவானிடத்திலே நாம் அபச்சாரங்களையும் செய்வோமாயின் நம்முடைய நிலை ராவணனுடைய நிலை போலே கருதப்படும் என்கிறார் நம்பிள்ளை. அஜ்ஞான தசை, தேவதாந்தர பஜனம் பண்ணுகிற தசை, அத்தை பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு மேலே பக்தி தசைங்கிறத பார்க்கலாம். பகவானிடத்திலே பக்தி செய்வது என்பது நிச்சயமாக சிறந்ததுதான், மறுப்பார் இல்லை. ஆனால் எம்பெருமானை பெருகை என்பது தன்னுடைய முயற்சியால் மட்டுமே சாத்தியம்னு ஒருவன் கருதுவானேயாகில் அது நிச்சயம் தவறாகும். அந்த கொள்கை அவனுடைய ஆத்மநாசத்திற்கு வழி கோலும். பிராட்டியை முன்னிட்டு அவனையே கதியாக கொண்டு அவனை அடைகை, அதுதான் ஏற்றம் மிக்கது. பிராட்டியை தள்ளி வச்சுட்டு என் முயற்சியே போதுமானது, அவனை நான் பெற்று காண்பிக்கிறேன் பார் அப்படின்னு ஒருத்தர் கொக்கரிப்பாராயின் அவருடைய அந்த நிலைப்பாடு சூர்பனகையினுடைய செயலை ஒத்திருப்பதை நாம் உணரலாம். நம்பிள்ளை நமக்கு நல்லுபதேசம் செய்கிறார். நீங்கள் தயவு செய்து கும்பகர்ணனாகவோ ராவணனாகவோ அல்லது சூர்பனகையாகவோ ஆகிவிடாதீர்கள் என்று நம்மை பார்த்து மன்றாடுகிறார். அதாவது அறிவின்மையாகிற அறிதுயிலில் கிடக்கைங்கிறது கூடாது. தேவன் எம்பெருமானுக்கே பூவும் பூசணையும் தகும். பிராட்டியை வெறுத்தும் உபாயமாக நிற்கிற பகவானையே அவமதித்தும் தன் முயற்சியில் மட்டும் நம்பிக்கை கொண்டு அது அவநம்பிக்கை, அந்த இருமாப்புடன் முயலுகை, அது அறவே நல்லதன்று என்று இதுகாரும் உபதேசித்தவரான நம்பிள்ளை. இதற்கு மேலே பிரபத்தி என்பது எத்தன்மையது அப்படிங்கிறத பற்றியும் நாம் யாரைப் போலே இருக்க வேண்டும் என்பதையும் மறக்காமல் அருளிச் செய்கிறார். கவனமாக கேளுங்கள். அடையத்தக்கவனும் தன்னை அடைவிப்பவனும் எம்பெருமானே ஆவான். இதைத்தான் நாம் நிஜமாகவே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பேரறிவு. பகவான் தான் ஆறு, பகவான் தான் பேரு. அதாவது வழியும் அவர்தான், பலனும் அவர்தான். இங்கனம் ஆறாகவும் பேராகவும் அவனையே உறுதியாக பற்றுகை, அதுதான் பிரபன்னருக்கு பணி. பிரபத்தினா என்ன? பிரபத்தினா ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுட்டு விடலாம். பகவானையே அவனை அடைதற் பொருட்டு உபாயமாக வழியாக கொள்ளுகை, அதைத்தான் பிரபத்திங்கிறோம். உபாயம் வழி அவன்தான், உபேயம் பேரும் அவன்தான். உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கைங்கிறது பகவானுடைய பண்பு நலன் சார்ந்த விஷயங்கள் அன்று. அதாவது அவருடைய குணங்களிலே இந்த உபாயமாக இருக்கிறதும் உபேயமாக இருக்கிறதும் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அது குணங்கள்ங்கிற வரிசையிலே வராது. இங்கே தான் கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ உபாயம் உபேயம் ஆறு பேரு அப்படின்னா என்னன்னால் பகவான்னு சொன்னாலே அதுதான் அர்த்தம். இறைநிலை என்பதன் விவரணமே, அதனுடைய விரிவே அவன் உபாயோபேயம் என்பதாம். இனிமே பிராட்டியோட காரியம் என்னன்னு பார்க்கலாம். நாம் பகவானையே வழியாக கொண்டு அவனையே பேராகவும் கொள்கிறோம். அவனை பற்றுவதற்கு, அதாவது அவன்தான் உபாயம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிந்து கொண்டு அந்த நிட்டையிலே ஊன்றி இருப்பதற்கு தடையாக சில பாபங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடும். அந்த பாபங்களை முதல்ல போக்கிக்க வேண்டாமா? அதை போக்கிக் கொடுப்பது யார்? அந்த வினைகளை வேறி மாறாத பூமேல் இருப்பவளான பிராட்டி, அவ்வடிவினையில்லா மலர்மகள்னு போற்றப்படுகிறாளே, அவள் தீர்த்து கொடுக்கிறாள். அதனால தான் அவளை புருஷகாரமாக பற்றுகை அவசியமாக ஆகிறது. ஸ்ரு ஹிம்சாயாம்னு ஒரு தாத்து, அந்த தாத்துவினாலே பெறப்படுகிற பொருள் ஸ்ருணாதிங்கிற வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னால், அது பிராட்டியினுடைய திருநாமமான ஸ்ரீஹி, ஸ்ரீன்னு சொல்கிறோமே, அந்த திருநாமத்தை விவரிக்க வந்திருப்பதாக நம் பூர்வர்களாலே காட்டப்பட்டிருக்கிறது.
ஸ்ருணாதி சகலான் தோஷான், அதாவது ஆரம்ப கால தடைகள்னு சொல்லுவார்கள். பகவானை உபாயமாக பற்ற தொடக்க காலத்திலே நமக்கு தடையாக இருக்கிற அந்த பாபங்களை அவளே அழிக்கிறாள்ங்கிறது தான் ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு இங்கே அர்த்தமாக சொல்லப்படுகிறது. பகவானையே உபாயமாக கொள்ளுகையாகிற பிரபத்தியினுடைய பூரண வடிவத்தை நம்மள இப்படி நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டாரா? அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அவனே கதி, அவனே பலன். கண்ணடிவற்ற புருஷகாரம் பிராட்டி, இந்த அத்தியவசாயம், இந்த உறுதிப்பாடு இருக்கே, அது எவ்வவர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் பிரபன்னர்கள், பிரபத்தி செய்தவர்கள். அந்த பிரபன்னர்களுடைய கூட்டத்திற்கு இவன்தான் இந்த பிரபன்னர்களுக்குள்ளே சிறந்தவன் அப்படின்னு ஒருத்தனை ஸ்ரீராமாயணத்தில் இருந்து காட்ட வேண்டும்னு சொன்னால் வேற எங்கேயும் போக வேண்டாம். கீழே கும்பகர்ணனை, சூர்பணகையை, ராவணனை பார்த்தாச்சு. அந்த குடும்பத்திலே அதே சகோதர சகோதரிகளுக்கு இடையில இன்னொருத்தர் இருக்காரே, விபீஷண ஆழ்வான் இருக்கார் இல்லையோ, அந்த விபீஷண ஆழ்வான் தான் கீழே சொன்ன பெருமைகளுக்கு உரியவன். அவனே கதி, அந்த அத்தியாவசாயம் அவனுக்கு இருந்தது. அவனே பலன், அதுவும் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தான். பிராட்டியை புருஷகாரமாக கொண்டான். இந்த பெருமையெல்லாம் அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அதனாலே விபீஷணாழ்வான் சிறந்தவன் அப்படின்னு நம்பிள்ளை காட்டி தருகிறார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் நால்வரை உதாகரண புருஷர்களாக கொண்டே அஜ்ஞான தசை, தேவதாந்தர பஜன தசை, பக்தி தசை மற்றும் பிரபத்தி தசை ஆகியனவற்றை பரமாச்சாரியரான நம்பிள்ளையை அன்றி யாரே விளக்கி அருளக்கூடும்? இது அவருக்கு மட்டுமே சாத்தியம். அத்தகைய வைபவம் மிக்கவரான நம்பிள்ளைக்கு நம் வணக்கங்கள் உரித்தாகுக.